உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு நீ ஏமா இந்த மாதிரி ரோட் சைடில் நின்று பிரியாணிலாம் தட்டணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வார்த்தைகள்லாம் வந்ததா? நிறைய பேர் பார்த்துட்டு நான் எம்காம் முடிச்சிருக்கேன்னு சொல்றியம்மா, நான் உனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணவா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. சொல்லுமா, அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்காங்க, டேலி படிச்சிருக்கியா, இதெல்லாம் முடிச்சிருக்கியா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கு ஜாப்ல எனக்கு போகிற இதுவெல்லாம் கிடையாது. இல்லை ரோட்டில் நிற்கிறியம்மா அதுக்காக சொல்கிறேன், பொம்பளை பொண்ணு ரோட்டில் நிற்கிறியம்மா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, என்னுடைய பிளாட்ஃபார்ம் நான் இதுலேருந்தே நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இதில் எல்லாமே தப்பு கிடையாது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. நான் ஒரு ஆம்பிஷனுக்காக நான் இங்கே நிற்கிறேன். நான் இங்கேயே நிற்க போகிறது கிடையாது. இதை தாண்டி நான் பெரிய லெவல் நான் போவேன். நான் எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான இதை தான் எனக்கு போட்டுட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி, சரி நல்லா பண்ணுமா அப்படின்னு அவங்களும் அப்புறம் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் போவாங்க. நிறைய பேர் வந்து வாழ்த்தவும் செய்கிறாங்க. நான் அவங்களுடைய வாழ்த்துனால மட்டும்தான் நான் இவ்வளோ இந்த அளவுக்கு வர முடியுது. நீங்கள் கேட்டிங்களா எம்காம் முடிச்சுட்டு இந்த இதில் வந்து இந்த ஃபீல்டில் வந்துருக்கீங்களே அப்படின்ட்டு. எம்காம் முடிச்சதுக்கான வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து அந்த அளவுக்கு படிக்கல. எங்கள் அம்மா அப்பா சரி நம்ம பசங்க படிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அதனால எம்காம் முடித்தேன் நான். அதனால டபுள் டிகிரி முடித்தேன். எங்கள் அண்ணா பிகாம் முடிச்சா, நான் எம்காம் முடிச்சிருக்கேன். அதனால டிகிரி முடிச்சது. ஆனால் வந்து ஆண்டர்பிரினராக ஆகணுன்றது என்னுடைய சின்ன வயசு கனவு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. சரி நம்மளும் எவ்வளோ வருஷம்தான் ஒருத்தங்க நம்ம எப்போ வேலை செய்யணும்ல. அதனால் வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், நம்ம அதே மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம லெவலில் நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்ட்டு சொல்வார். அதனால வந்து ஈர்ப்பு வந்து சரி நம்மளும் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணுன்றது என்னோட மோட்டிவேஷன். ஃபுட் ரிலேட்டடாக எதனா பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் அந்த பிரியாணி இது எடுத்தோம். இவ்வளோ வேகமாக இதில் எத்தனை கிலோ பிரியாணி இருக்குமா? இல்லை 20 kg. 20 கிலோ பிரியாணியை நீங்கள் ஒத்த ஆளா சிங்கிளாக டக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இந்த சூட்டில் நீங்கள் வந்து அதை கையை வச்சு எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரியாணியை தட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஆரம்பத்துலேருந்து பழகினவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும்போது இது ரொம்ப புதுசு உங்களுக்கு. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? எனக்கு கஷ்டமாகவே தெரியல. ஆனால் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவும் கேட்குறாரு, எப்படி இந்த அனலை நீ எப்படி நீ கையை விடுற, என்னால் கிண்டவே முடியல, ஷோல்டர்லாம் வலிக்குது அப்படின்வாரு. ஆனால் நீ எப்படி இதெல்லாம் பண்ணி, ஆனால் எனக்கு இது கஷ்டமாக தெரியல. மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு இது கஷ்டமாக தெரியுது போல இருக்கு. ஆனால் எனக்கு இது கஷ்டமாகவே தெரியல. எனக்கு எப்படி சொல்கிறது, என்னுடைய ஆம்பிஷன் நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது அது எப்படி அது கஷ்டமாக தெரியும். எனக்கு கஷ்டமாகவே தெரியல. நான் இப்போ எங்கள் வீட்லேயே சரி பிஸ்னஸ் பண்ணணும் யாரும் சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் நோ தான் சொல்லுங்க, என்ன தெரியும் சின்ன பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் பண்ண சொல்லும்போது கூட எல்லோரும் நோ தான் சொன்னாங்க. என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கொஸ்டினுமே அப்படி தான் இருக்கும். சில பேர் நினச்சாங்க இந்த பொண்ணு 2 நாள் பண்ணோம் 3 நாள் விட்டுடும் அப்படின்ற மாதிரி சில பேர் நிறைய பேருக்கு இருந்தது. அதெல்லாம் முறியடிக்கணுன்றதுக்காக நான் ஓடிட்டுருக்கேன். இன்னும் ஓடிட்டே இருப்பேன். என்னோட லட்சியத்தை கண்டிப்பாக முடிப்பேன். எந்த பிரியாணி கடையிலையும் இல்லாத சில வாசகங்கள்லாம் நான் இங்கே பார்க்குறேன். குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட பிரியாணி வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற வாசகமாக இருக்கட்டும், பாமாயில் கலக்க மாட்டோம், அஜினமோட்டோ கலக்க மாட்டோம், இதெல்லாம் இருக்காது அப்படின்னு. பிரியாணி கொடுக்குற குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கொண்டு வரணும்னு நினைச்சீங்க? கிட்ஸுக்கு நாங்கள் வெளியில் கொடுக்க மாட்டோம், என்ன காரமாக இருக்கும் அப்படின்றனால கொடுக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ எல்லா பேரண்ட்ஸையும் வந்து அவங்க கிட்ஸுக்காக மெனக்கெட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஃபுட்டு கொடுத்தா குழந்தைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் எங்கேயுமே வெளி ஃபுட் கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு ரீசன் முதல்ல கிட்ஸுக்கு முதல்ல போய் சேரட்டும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக தான் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ரீசனே. இப்போ சில பெரியவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அவங்க பெரியவங்க எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நான் யாருக்காகமா கிட்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன், எங்களுக்கு அதுவே வரையும் ஹாப்பி. சில பேர் சாப்பிட்டு சொல்லுவாங்க கலர் கம்மியாக இருக்குது, மசாலா கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எதுவுமே சொல்லுவோம், அந்த போர்டை மட்டும் பாருங்கன்னு சொல்லுவோம், கடைசி லைன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படி. அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த செட் ஆகாது சார், இப்படின்னா தான் அவங்களுக்கு நல்லது, ஹெல்த் வைஸ்க்காக தான் நாங்கள் செய்கிறோம் இதை, அதை வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நாங்கள் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி